ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்டர்டே நைட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, எல்லா இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. King of Pentacles, okay. Nine of Swords, okay. Seven of Cups, okay. Knight of Cups, okay. The Wheel of Fortune. Okay, Four of Swords. The Star. Ten of Cups, okay. Three of Pentacles. Eight of Wands, okay. Bottom of the deck, King of Cups, okay. Thank you, universe. Okay. Okay, பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன் அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் நம்ம கொடுக்குறோமோ ஸோ அதே எஃபர்ட் அவங்களும் நமக்கு கொடுக்கணும். இன்னொரு விஷயம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அந்த ஃபீலிங்ஸையும் எமோஷனை எக்ஸ்ப்ரெஷன் படுத்துறது தான். ஸோ அந்த இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தவங்களை கைண்டை பார்த்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்களா. ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் சுத்தமாகவே உங்ககிட்ட ஃபீலிங்ஸையும் எக்ஸ்ப்ரெஷனையும் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ். ஸோ அந்த பர்சனோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அந்த ஒரு இது வந்து உங்களால் வந்து என்ன பண்ண கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியான பர்சனாக நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்துருக்குது. ஸோ கிங் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் நமக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு லைஃப்பில் வந்து என்ன விஷயங்கள் தேவையோ ஸோ அதை அவங்க அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல கெரியர், ஒரு நல்ல ஜாப்ஸ், ஃபினான்ஷியலுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸு. பட் நீங்கள் பண்ணுற பர்சன்ஸ்க்கு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி, நல்ல பேக்ரவுண்டு, ஸோ எல்லாமே இருக்கலாம். பட் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்துருக்கு 7 ஆஃப் கப்ஸ் ஆகும். ஸோ வந்து நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத பர்சன்ஸ் கிடையாது, ஆப்ஷன்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டார் வந்துருக்குது. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து எல்லாருமே அந்த பர்சனை வந்து நல்லா ஒரு மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன், ஒரு நீட் பர்சன்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனால் ஸோ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு ஃபேமிலி பேக்ரவுண்டு ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் ஃபேமிலி. இப்போ என்ன சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பாங்க, ஃபினான்ஷியல் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் அந்த பர்சன் எமோஷ்னலி யாருக்குள்ளே கனெக்டட் கேட்டாச்சுன்னா நெவர்
கனெக்டட் இல்லை. மேபி இந்த பர்சன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த பர்சனோட ஒரு கேரக்டர் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாத பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவீங்க. பட் அந்த ஓகே ஓகே பட் அவங்களோட விஷயங்கள் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுவீங்க. பட் அந்த பர்சன்ஸ் சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட உண்மையான முகம் வந்து உங்களுக்கு தெரியாதா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஸோ அந்த ரீசன்னால கூட ஒன்லி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எண்டப் ஆகிருக்கலாம். இன்னொரு ரீசன், அந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மள ஒரு ஆப்ஷனாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு எண்டப் ஆகி போயிருக்கலாம். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைம் அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. சரி, இவங்க போனால் என்ன, நமக்கு தான் பர்தர் ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கேரக்டர்னால இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த பர்சன் ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தினால உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் வருதா கேட்டு, அஃப்கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த பர்சன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, யாரும் இஷ்டம் இல்லை, எமோஷ்னலி யாரு கூட கனெக்டடாக இல்லை. ஓகேவா? ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க, உங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆன பிறகு தான் அந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, நல்ல கெரியர், நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இருக்குது. பட் நம்ம வந்து எமோஷ்னலாக நமக்கு யாரு கூடவே ஒரு கனெக்டட் ஃபீல் ஆகலைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பட் இப்போமே அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் வருது, பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஒரு ஆப்ஷனையும் ஏற்றுக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த பர்சன்ஸ் இல்லை. ஏன்னா நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் சோர்ஸ். ஓகே, 9 ஆஃப் சோர்ஸ் சொல்லும்போது கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. அவங்க வந்து நைட்டு உறங்கக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ். இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒரு பையன் சொல்லும்போது அவன் காலையில் ஒர்க் போவான், ஒரு நைட்டு வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம் அவங்க ஒரு நிம்மதியாக ஒரு உறங்குறதுக்கு அவங்க வந்து யோசிப்பாங்க. பட் இந்த பர்சனுக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் இல்லை. ஓகேவா? இந்த பர்சனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குலாம் சொல்லிட்டு உங்களை வந்து ஈஸியாக இக்னோர் பண்ணியிருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நடந்துக்கிட்டு இதை நினச்சி ஸோ உங்களோட திங்கிங் வர டைமில் அந்த பர்சன் டிப்ரெஷன் லெவலுக்கு போகிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட நம்ம சொல்லுவோம்ல, நம்ம எங்கே பார்த்தாலுமே அவங்களோட திங்கிங்காகவே நம்ம இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பர்சனுக்கு உங்கள் திங்கிங் வந்து அந்த பர்சன் கொல்லக்கூடிய ஒரு உங்கள் திங்கிங் அந்த பர்சனை கொல்லக்கூடிய ஒரு அவஸ்தைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. ஒர்க்குக்கு போனாலும் அந்த பர்சன் நிம்மதியாக இருக்கிறாங்க கேட்டால் நெவர், அங்கேயும் டிப்ரெஷன். ஸோ அந்த பர்சன் டோட்டலி ஒரு இன்னர் பீஸ் இல்லை. ஓகேவா? டோட்டலி டிப்ரெஷன் நமக்கு தெரியுது பாருங்கள். ஸோ ஓகேவா? ஸோ அந்த சுச்சுவேஷன் அந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறது மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். அப்படி இன்னொரு பர்சனால இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிருக்கலாம். மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஏதோ ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அந்த பர்சன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு மூவ் பண்ணி போயிருக்கலாம். பட் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், திரும்பி சேர முடியாத அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த பர்சன் உங்களை ஹெவியாக லவ் பண்ணுற ஒரு விஷயம் கூட அந்த பர்சனுக்கு அதுக்கு பிறகு தான் ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. ஸோ நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம வந்து ஒரு பணத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும், நமக்கு பணம் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் நம்ம நினச்சோம். பட் நம்மளால் முடியலை. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து உங்களை வந்து அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அவங்க ஹெவியாக லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சன் இப்போ தான் அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. என்ன ரியலைசேஷன்னா,
சம்திங் ராங் ஸ்பெஷல். இந்த பர்சன் கூட நம்ம ஒரு எமோஷனலி கனெக்டட். ஆக்சுவலி நமக்கு வந்துட்டு கார்டு கூட பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பர்சனுக்கு என்ன இருக்கட்டும், எவ்வளோ பணம் இருக்கட்டும், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், பட் அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகணும்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அந்த நீங்கள் இல்லைங்க அந்த பர்சன் எல்லாம் இருந்தும் ஒரு அனாதைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த சுச்சுவேஷன் தான். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த பர்சனுக்கு இப்போ ஃபீல் ஆகுது. பட் அந்த பர்சன்ஸ் இப்போ ஏதாவது ஆப்ஷன்ஸ் எடுக்கிற ஏதாவது எஃபர்ட் போடுறாங்களா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் போடுறாங்களா கேட்டால் நெவர். ஏன்னா அந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன், அந்த பர்சன் வந்து டோட்டலி ஒரு டிப்ரெஷன், ஒரு இலூஷன் அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பட் நமக்கு மைண்டுக்குள்ள ஒரு இன்னர் பீஸ் இருக்கணும். ஸோ நம்ம மைண்டுக்குள்ள ஒரு இன்னர் பீஸ் இருக்கிற டைமில் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். பட் அந்த பர்சன் டோட்டலி ஒரு டிப்ரெஷன், ஒரு ஷேட், ஒரு இலூஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க இலூஷனில் இருக்கிற டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அன்ரெஸ்ட். ஓகேவா? எனக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷன் என்னால் எடுக்க முடியாது. நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அவங்கள வந்து நான் ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டேன். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கூட எனக்கு எமோஷனலி கனெக்டட். பட் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க கிட்ட நான் போகிறதுக்கு, ஸோ என்னால் வந்து ஒரு எந்த எஃபர்ட்டும் போட முடியாது, எல்லாம் வந்து யூனிவர்ஸ் பார்க்கட்டும் சொல்லிவிட்டு டோட்டல் அவங்க ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சன் உங்ககிட்ட என்னெல்லாம் பிஹேவ் பண்ணாங்களோ அது அவங்களுக்கு இப்போ திருப்பி கிடைக்குது. அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்குது. இது கர்மான்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பர்சன் கூட எமோஷனலி கனெக்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் ட்ரூவாக இருந்திருக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து ப்ராக்டிக்கலாக தனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ அதை நினச்சி உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கீங்க. ஸோ அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் விதி வந்து அது அவங்களுக்கு கர்மா, நம்ம என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்க சொல்லுவாங்களோ. ஸோ அந்த பர்சன் அவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்களோ அதே கஷ்டம் இப்போ அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகும் கேட்டாச்சுன்னா இப்போ என்ன சொல்கிறது, யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் தருவாங்க. இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு சில விஷயங்களை புரிய வைப்பாங்க. சில விஷயங்களை புரிய வச்சு அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வலிப்பட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஸோ அதை உணரவே அதே மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற டைமில் தான் இந்த பர்சன் திருந்துவாங்க. ஏன்னா மறுபடியும் கடவுள் இந்த இந்த ஒரு தண்டனை அந்த பர்சனை கொடுக்காம இருந்தால் மறுபடியும் இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க, வந்து அடுத்த வேகத்தில் ஓடவும் செய்வாங்க. பட் கரெக்டான ஒரு பாடத்துக்கு புகுத்தினா தானே அந்த பர்சன் வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அந்த பர்சன் உங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க. ஸோ இந்த கார்டு யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இதை வந்து ரெஸ்னேட் ஆகுறவங்க இதை வந்து இந்த பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்திருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவான கார்டு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வரவே கூட முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. அந்த பர்சனோட நைட்டு ஃபுல்லாக திங்கிங் என்னென்னா சீக்கிரமாக அந்த உங்ககிட்ட ஓடி வரணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு கால் எழுதி மெசேஜ் பண்ணணும். நைட் ஃபுல்லாக அந்த பர்சனோட திங்கிங் அதுதான். பட் ஒரு இலூஷனில் இருக்காங்க. ஓகேவா? இலூஷன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன அவங்க காட்டினாங்களோ அதை பதில் அப்படியே அவங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க. ஓகேவா? பட் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த பர்சனாகவே ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஓகேவா? அந்த பர்சன் ஒரு கொஞ்சம் கூட அவங்க திருந்தின பிறகு யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கான ஒரு மிராக்கிள் டைமை வந்து உருவாக்குவாங்க. அந்த டைமில் அந்த பர்சன் அவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதான் இன்றைக்குள்ள ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.